இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக நம்முடைய தொடர் செய்தியில நாம அடையாள சிக்கல்களை குறித்து, அடையாளத்தை எப்படி நிலைநிறுத்துவது என்பதை குறித்து படிச்சுட்டு வந்தோம். பொதுவான காரியங்களை பார்த்தோம். எப்படி மோசே, யாக்கோபு போன்ற காரியங்களை பார்த்தோம். இந்த வாரம் ஒரு பிலீவருக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரு பிலீவர் தன்னை பிலீவராக ஐடென்டிஃபை பண்றதுக்கு எடுக்கிற போராட்டம் அல்லது தேவையில்லாத போராட்டம். ஒரு விசுவாசி தன்னை விசுவாசி என்று நிரூபிப்பதற்காக, அல்லது அப்படி செஞ்சாதான் கடவுள் தன் மேல் பிரியமா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். விசுவாசிக்கு தான் விசுவாசியா இல்லையா என்கிற ஒரு அடையாள சிக்கல் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் மூலமா வருகிற அடையாளமா அல்லது தேவனுடைய அன்பிலே நிற்கிற அடையாளமா என்கிற கேள்வி வருகிறது. சோ போன வாரத்துல நாம யாக்கோபு எப்படி அவனுடைய சொந்த ஐடென்டிட்டியில வாழ்ந்தான், மற்றவர்கள் சொன்ன அடையாளத்தை வைத்து தனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டான், தன்னுடைய செயல்கள் மூலமாக அந்த அடையாளத்தை நிரூபிக்கப்பார். அவனுடைய அடையாளம் ஏமாற்றுக்காரன் என்பது, மற்றவர்களுடைய பறித்துக் கொள்பவன் என்பது, காலை வாரி விடுபவன் என்பது, அதை அவனுடைய செயல்கள் மூலமாக அவன் உறுதிப்படுத்த. இப்போ நம்ம ஆண்டவரை நம்புகிறோம், விசுவாசி என்று சொல்லுகிறோம். அப்போ விசுவாசி என்றால் சில செயல்கள் மூலமாகத்தான் அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டியிருக்குது அப்படின்னு நம்புறோம். The believers identity crisis, இதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி. ஏன்னா நம்முடைய எல்லா விஷயங்களுக்கும் வேறாக இருப்பது என்னவென்று சொன்னா இந்த அடையாளம் தான். இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்முடைய லைஃப ஒரு ஐஸ்பர்க், ஒரு பனிக்கட்டி அல்லது பனிப்பாறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடல்கள்ல மிதந்து வருகிற பனிப்பாறைன்னு கற்பனை பண்ணீங்கன்னா, அதுல மேல தெரியுறது ஒரு 5% தான் மேல தெரியுது. 95% தண்ணிக்குள்ளதான் இருக்குது. நாம இந்த 5% வெளியே தெரிகிற சதவீதத்தை தான் அதனுடைய ஷேப்பை மாத்துறதுக்கோ அதனுடைய விஷயங்களை கவனம் செலுத்துகிறோம். நான் ஒரு ஊழியக்காரன், நான் எதுல கவனம் செலுத்துறேன்னா, நான் எவ்வளவு பேரை போய் அடையிறேன், நான் எவ்வளவு நாள் ஊழியம் செய்யறேன், எத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்றேன், அல்லது எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன், எத்தனை குடும்பங்கள் என் மூலமாக வாழ்கிறது, எத்தனை சபைகளை ஸ்தாபித்திருக்கிறேன், எவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறேன், அல்லது எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன், எத்தனை மணி நேரம் பைபிள் படிக்கிறேன், இதன் மூலமாக, அல்லது என்னென்ன சாக்ரிஃபைஸ் நான் பண்றேன், எத்தனை நல்ல நிகழ்வுகளை இந்த ஊழியத்துக்காக நான் விடுறேன், ஊழியமா அல்லது உறவினருடைய திருமணமா என்று வரும்பொழுது நான் ஊழியத்தை தெரிந்து கொள்ளுகிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமை இருந்தது. எனக்கு உறவுகளை விட ஆண்டவர் முக்கியம் அப்படின்றதுதான் அந்த இடத்துல எனக்கு தோன்றுகிற விஷயமா இருந்தது. பைபிள்ல பார்த்தோம்னு சொன்னா, ஒருத்தனை அடிச்சு போட்டுடுறாங்க, கள்ளர்கள் திருடர்கள் அடிச்சிடுறாங்க. அப்போ அந்த பாதை வழியாக ஆசாரியன் போகிறான், லேவியன் போகிறான். அவங்க 2 பேரும் கடவுளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒருவேளை அவங்க தேவாலயத்துக்கு போறதுனால அந்த நேரத்துல இவனை தொட்டு தீட்டு பற்ற கூடாது, ரத்தக்கார தங்க மேல பற்றக்கூடாது, இது மாதிரி ஒருத்தனை தொடுவது நிமித்தமாக இல்லையா. அவன் அடிபட்டு கிடக்கிறவன் யூதன் தான், அடிபட்டு கிடக்கிறவன் யூதன், இவர்களும் யூதர்கள். ஆனா இவர்கள் ஆலயத்துக்கு போறவங்க, கடவுளை முக்கியத்துவப்படுத்தி முன்னுரிமை கொடுத்து போறவங்க. அப்படி போகும் பொழுது அவர்களுடைய சட்டத்திட்டங்கள், அவர்களுடைய மத சம்பிரதாயங்கள் என்ன சொல்லுதுன்னா, அழுக்குப்படாம வரணும் ஆண்டவர்கிட்ட வரும்போதுன்னு. ஆகவே அவர்கள் போறாங்க. இந்த கதையை இயேசு சொல்லும் போது அவர்களை ரொம்ப பெருமை பாராட்டல. உனக்கு அயலான் யார், ஹூ இஸ் யுவர் நெய்பர்னு கேட்கும்போது, இந்த சமாரியன், கடவுளை பத்தி தெரியுமா தெரியாதான்றதை பத்தி எல்லாம் விளக்கம் இல்லை அங்க. ஆனா அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப முக்கியமாக அங்க சொல்லப்படும். அது போல
அது போல நம்ம இந்த 5% பயன்படுத்துகிற கவனத்தை நாம் உள்ளுக்குள்ளாக உடைந்து போயிருக்கிறோம். என்னோட ஒரு ஊழியக்காரனா நான் நின்று பேசணும்னு சொன்னாங்க. நான் நிறைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு என் குடும்பம் பாழா இருக்க முடியும். அதை நிறைய பேர்ட்ட நம்ம பார்க்கிறோம். உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கும், வீட்டுல உருப்படி இல்லாம இருக்கும். எது இதுல முக்கியம்னா, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த வெளிப்பிரகாரமான நாம எதுல இம்ப்ரெஸ் ஆகிறோமோ அதுலதான் ஆண்டவரை இம்ப்ரெஸ் ஆகிறாருன்னு நினைச்சுக்கிறோம். என்னோட ஒரு மீட்டிங் 5000 பேர் வந்தா எனக்கு அது அது எனக்கு சந்தோஷம் தரக்கூடியது. நான் அதுல இம்ப்ரெஸ் ஆகுறேன். என்னுடைய உடனாளிகள், என்னுடைய உடன் ஊழியர்கள் அல்லது என் மேல் பொறாமைப்படுகிறவர்கள், என்னை ஆதரிக்கிறவர்கள், இவங்க எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகலாம். But did God impress on that? தேவனுக்கு அதுல என்ன பெரிய மகிழ்ச்சி இருக்குது? தேவன் எழுந்து கை தட்ட போறாரா? இப்ப இவன் 50 சபையை ஸ்தாபிச்சுட்டான், 2000 சபையை ஸ்தாபிச்சுட்டான், 10 லட்சம் பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டான்றதுல கடவுளுக்கு என்ன மகிழ்ச்சி உண்டாக போகுதா? அல்லது வேற ஒரு காரியத்தை கொடுத்துட்டு என் குடும்பமாக நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் எமோஷனலி மெச்சூர்டா இருக்கிறேன், மற்றவர்களை தாக்கும் பொழுது நான் கீழே விழல, அதுல சோர்ந்து போகல, நான் ரெசிலியன்ஸா இருக்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் என்னால படகுல நிம்மதியா தூங்க முடியுது. இந்த படத்தையும் நான் 10 லட்சம் பேருக்கு பிரசங்கம் பண்ற படத்தையும் ஆண்டவர் முன்னால கொண்டு போய் வைத்து, இதுல எதுல நீர் மகிழ்கிறீர்னு கேட்டா அவர் எதுல மகிழ்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுன்னா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? அப்போ நாம தொடர்ந்து வேதாங்கள்ல இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேதத்தை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஊழியத்தை பார்க்கும்போது, நான் என்னை உங்களுடைய ஊழியன் என்று சொல்லாமல் சிநேகிதன் என்று சொல்லுவேன், இந்த மாதிரி விஷயங்கள் ஊடாக தேவனுடைய ராஜ்யத்தையும் ஊழியங்களையும் குறித்து அல்லது விசுவாச வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறதை பார்க்கும்போது, நிறைய நேரங்கள்ல நமக்கு உள்ளுக்குள்ள 95% கிராக், எப்பவுமே கிராக் கீழே இருந்து தான் விடுன்னு சொல்றாங்க. இந்த பனிப்பாறையில கிராக் கீழே இருந்து விடும், அந்த உச்சியில விழாதுன்றாங்க. ஆனா அந்த உச்சி தான் தெரிகிறதா இருக்குது. அதனுடைய கமெண்ட்டை தான் நம்ம முழு பனிப்பாறைக்கும் வைத்துக் கொள்கிறோம். இதுதான் சிக்கல். இப்போ நம்ம உண்மையை பத்தி பேசணும்னு வச்சுப்போம். நான் ஒரு ஊழியக்காரன், நான் உண்மையை பேசணும் அப்படிங்கிற சொல்றேன். சொல்லும் பொழுது நான் மீட்டிங் முடிச்சுட்டு கீழே இறங்குறேன். அவசரமா போகணும், அவசரமா ஒரு ஒரு இடத்துக்கு நான் போக வேண்டியது இருக்குது. அந்த நேரத்துல சபைக்கு புதுசா வந்தவரோ அல்லது ஒரு விசுவாசி, முக்கியமாக ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு விசுவாசி என்கிட்ட பேசணும்னு வர்றாரு. நான் பேச ஆரம்பிக்கிறேன், அவர் கவனம் செலுத்துறேன். அவர் அவருடைய பழக்கமே என்னன்னா ரொம்ப நேரமா பேசுறதுன்னு வச்சுக்கோங்க. நேரமா தேவையில்லாத கதைகளை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. என்னால உண்மையாகவே எனக்கு அது பிடிக்கலன்னா கூட அதை நான் உண்மையா ஷேர் பண்ண முடியுமா? சுருக்கமா சொல்லுங்க, நான் அவசரமா வெளியே போட்டுருக்குன்றத தைரியமா என்னால சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நான் பார்த்து கேட்டா எனக்கு என்ன பதில் வரும்? நான் சமாளிச்சு இருப்பேன். சில சமயத்துல அவங்களே எதிரில இருக்கிறவங்களே என்கிட்ட கேட்பாங்க, நான் உன் டைம் வேஸ்ட் பண்ணலையே, ரொம்ப நேரமா பேசுற மாதிரி இருக்கோ, போர் அடிக்கிறனோ அப்படி கேட்பாங்கல்ல. நம்ம பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு பொலிட்டிக்கலா ரைட்டா இருக்க விரும்புறேன். ஏன்னா அவருக்கு முன்பாக என்னுடைய அடையாளத்தை நான் பாதுகாக்க விரும்புகிறேன். அதே நேரத்துல எனக்குள்ளாக நான் நொறுங்கி போறேன். இது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. So it is impossible to spiritually mature. It is impossible to spiritually mature while remaining emotionally immature. ஒரு ஆவிக்குரிய ரீதியான முதிர்ச்சி அடையணும்னா முதலாவது எனக்கு உணர்ச்சி ரீதியான முதிர்ச்சி தேவைப்படுகிறது. என்னுடைய உணர்வுகள் நான் முதிர்ச்சி அடையாத போது ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைகிறது என்பது முடியாத காரியம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்னால உணர்ச்சி ரீதியாக முதிர்ச்சி அடைய முடியல அப்படின்னு சொன்னா, என்னுடைய அடையாளம் எனக்கு உறுதியா இல்லாததுனால, ஹூ ஆம் ஐ அப்படிங்கிறது எனக்கு எப்போ உறுதி ஆகுதோ அப்போதான் நான் எமோஷனலி மெச்சூர் ஆகணும். அன்ரிசால்வ்ட் ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கிற வரைக்கும், அந்த அடையாள சிக்கல் தீர்க்கப்படாத வரை என்னால எமோஷனலி மெச்சூர்ட் ஆக முடியாது. பெரும்பாலான விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா அன்ரிசால்வ்ட் ஐடென்டிட்டி கிரைசிஸ். இதை ரிசால்வ் பண்ண சில பேர் இருக்காங்க. அவங்கதான்
பார்த்த உடனே எளிமையாக அவர்களை அணுக முடிகிற, எளிமையாக பழக முடிகிற நபர்களாக இருப்பாங்க. சோ இத குறித்து நாம வேற ஒரு சமயம் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு முக்கியமாக ஒரு 10 காரியங்கள் மூலமாக நம்ம வந்து ஃபால்ஸ் ஐடென்டிட்டில இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்ப்பதற்கு முயற்சிக்க போறோம். முக்கியமா நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது சபைகள்ல சொல்லிக் கொடுத்த விஷயம், நான் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஐ ஆம் அப்படின்னு பேசக்கூடாது. நான் ஐ ஐ அப்படி சொல்லக்கூடாது. சின் பாவம் என்பதற்கு நடுவுல SIN அதுக்கு நடுவுல இருக்கிறதே ஐ தான். அதனால வந்து இந்த நான் பேசுறத நிறுத்தணும். என் மாளிகை இது நான் கட்டின தோட்டம்னு சொன்னாரு, மிருகமா மாறிட்டாரு. அதனால இந்த நான் சொல்லக்கூடாதுன்றது உள்ளுக்குள்ள திணித்து விடப்பட்டது. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உங்களுடைய நாமத்துக்கே மகிமை வரும், பெயரும் வேண்டாமே புகழும் வேண்டாமே அப்படின்றதே வளர்ந்து. அப்போ நானு நேரடியாக வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்ச போது, பிரசங்கங்கள் இல்லாம நானா பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்ச போது ஒரு விஷயம் நான் பார்த்தேன். இயேசு கிறிஸ்து கிட்ட 7 முறை நான் அப்படின்னு அவர் சொல்றாரு. நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே திராட்சை செடி, நானே வாசல், இப்படி 7 விஷயங்கள் அவர் சொல்றாரு. ஐ ஆம் அப்படின்றாரு. இப்போ எனக்கு ஒரு சிக்கலாய் போச்சு. ஐ ஆம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கப்பட்ட எனக்கு எப்படி அவர் வந்து ஐ ஆம் சொல்றாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. அவரு சொல்லலாமா, நான் சொல்லக்கூடாதா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கூட பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகாவது நான் சொல்லலாம் தானே, நான் அப்படின்னு சொல்லலாம் தானே அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, அது தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஏன் சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் சொல்றது வெறும் ஈகோவை தான் நான் பேசுறேன். என்னுடைய போலியான அடையாளத்தை பேசுகிறேன். இந்த வெளியிருந்து வருதுல சோர்சஸ், அல்லது நான் படித்தது நிமித்தமாக, அல்லது நான் சம்பாதித்தது நிமித்தமா, இதனால உண்டாகிற ஐடென்டிட்டி இருக்குல்ல, இதை நான் சொல்லும் போது சிக்கல்ல மாட்டுவேன். ஆனா இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதை உணர்ந்தவராக அதை சொல்லுகிறார். நான் யாருன்னு உணராமலேயே எனக்கு மற்றவர்களால் கொடுக்கப்பட்ட பெயரையோ அல்லது போலி அடையாளத்தை நான் என்னுடைய அடையாளமாக நினைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். அது தவறு. நான் யார் என்பதை அறிந்து கொண்ட பிறகு நான் யார் என்று சொன்னால் அது சரி என்பதை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். இப்போ பிரச்சனை என்ன? ஏதேன் தோட்டத்துல அவன் பழத்தை சாப்பிட்டுட்டு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருக்க போது ஆண்டவர் வந்து கேட்ட கேள்வி இதுதான். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? Who told you? Who informed you? யார் உனக்கு சொன்னது? யார் உனக்கு சொன்னது நீ நிர்வாணின்னு? நான் சொல்லலையே. நீ நிர்வாணி ஆயிடுவே நான் சொன்னா? அந்த கனியை சாப்பிடும் நாளில் நீ நிர்வாணி ஆவாய் அப்படின்னு நான் சொன்னா? சொல்லல. அப்ப நீ நிர்வாணின்றதை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா உனக்கு யாரோ சொல்லியிருக்கணும். இந்த ஐடென்டிட்டியை பத்தி உனக்கு யாரோ சொல்லியிருக்கணும். இந்த அடையாளத்தை உனக்கு யாரோ சொல்லியிருக்கணும். அது யாருன்னு கேட்கிறேன். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் அதுதான் கேட்கிறார். நீ போதுமானவன் இல்லை என்று சொன்னது யார்? நீ அன்பு கூறப்படாதவன் என்று சொன்னது யார்? நீ தோல்வியானவன் என்று சொன்னது யார்? நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னது யார்? உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் விளங்காது அப்படின்னு சொன்னவன் யார்? அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட வரும்போது யார் சொன்னது? நிறைய நேரத்துல நிறைய பொதுவான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி என்கிட்ட ஆலோசனைக்கு வரும்போது சில பேர் இப்படி சொல்லுவாங்க. அது அப்படிதான் பிரதர், அப்படித்தானே அப்படிம்பாங்க. இது இப்படிதான் யார் சொன்னதுன்னு கேட்பேன். இது எங்க இருந்து துவங்கினது? இது யாருகிட்ட இருந்து வந்ததுனால நீங்க உண்மை நம்புறீங்க? அந்த சோர்ஸ் என்ன? அது சொன்ன நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரிஞ்சிருந்ததுன்னு சொல்லி சொன்னா அவர் உண்மையத்தான் சொல்றாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுதான் கேள்வி. அதுலயே நிறைய நம்பிக்கைகள் வந்து உடைய ஆரம்பிச்சு. ஃபால்ஸ் பிலீஃப் அல்லது லிமிடெட் பிலீஃப் என்று சொல்லப்படுகிற நம்முடைய வெற்றிகளை, நம்முடைய வெளிச்சத்தை தடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய நம்பிக்கைகள், நம்மை முன்னேற விடாமல் செய்கிற நம்முடைய நம்பிக்கைகள் பேர் லிமிட்டிங் பிலீஃப்ஸ். அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸே வந்து இப்படி கொஸ்டின் பண்ணலாம். ஹூ டோல்ட் தட் அப்படின்னு கொஸ்டின் பண்றது மூலமாகவே அது வந்து உடைச்சிடும்.
சோ ஆண்டவர் கேட்கிறாரு, இன்னைக்கு உங்களுக்கு சொன்னது யாரு அப்படின்னு கேட்கிறாரு. சோ இன்னைக்கு முதலாவதாக நான் உங்களுக்கு என்ன ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன்னா, உங்களை யாராவது குறை சொல்லும் பொழுது, அல்லது ஏமாற்றும் பொழுது, அல்லது ஏமாற்ற உணர்வை டிசப்பாயிண்ட் பண்ணும்போது, உங்களை ஓவர்லுக் பண்ணும்போது, உங்களை கண்டுக்காம விடும்போது, உங்களுக்குள்ளாக ஏற்படுகிற முதல் விஷயம் என்ன? இதை யோசித்து நீங்க ஒரு நோட்ல எழுதினா கூட நல்லதுதான். நீங்கள் ஒதுக்கப்படும் பொழுதோ, கண்டுகொள்ளாமல் விடப்படும் பொழுதோ, உங்களை ஒருத்தர் குறை சொல்லும் போதோ, குற்றம் சொல்லும் போதோ, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்து கொள்ளும் பொழுதோ, உங்களுக்கு உள்ளாக நடக்கிற முதல் விஷயம் என்ன? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் ஹேப்பன் இன்சைட் யூ? அதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி எங்க ஆங்கர் ஆயிருக்குது, எங்கே நங்கூரமிடப்பட்டிருக்கிறது, எதை சார்ந்து உங்களோட நம்பிக்கை இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கான ஒரு ஜன்னல் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது உங்களுக்குள்ளாக முதலாவது வருகிற உணர்வு என்ன என்பதை நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு முக்கியமாக 10 காரியங்களை வேகமாக பார்க்க விரும்புறேன். எப்படி ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் நான் ஃபால்ஸ் ஐடென்டிட்டியில இருக்கிறேனா, நான் உண்மையான அடையாளத்தில் இல்லாம நான் வேற ஒரு அடையாளத்துல இருக்கிறேனா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். 10 காரியங்கள், 10 சைன்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் ஐடென்டிட்டி. ஒண்ணு நம்ம பார்ப்போம். முதலாவதாக, தேவனிடத்திலிருந்து ஓடுவதற்காக தேவனை பயன்படுத்துவது. ஆச்சரியமா இருக்கும் நான் சொல்லும் போது, யூசிங் காட் டு ரன் ஃப்ரம் காட். தேவனுடைய மாத்தாளே மாத்தாளே அப்படின்னு சொல்றாருல, நீ அநேக காரியங்களை குறித்து வருத்தப்படுகிற, ஆனா தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே அப்படின்னு வாசிக்கிறேன். மாத்தாளுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா, நம்மளை போலவே அவள் யார் என்பதில அவளுடைய அடையாளம் உறுதிப்படல, அவள் என்ன செய்கிறாள் என்பதிலே அவரோட அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டது. நாம பிலீவரா நமக்கு இருக்கிற ஐடென்டிட்டி கிரைசிஸ் அதுதான். கடவுளுக்காக செய்யறோம், கடவுளுக்காக வாழ்றோம் சொல்லி ஒரு வாழ்க்கை வாழ்றோம். ஆனா அது கடவுளிடத்திலிருந்து தூரத்தில் கொண்டு செல்கிறது என்பதை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்றோம். ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அப்பதான் கடவுளுக்காக வாழ்றோம்னு நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். நாம அதை செய்யறத நிறுத்தின போது நம்முடைய எக்ஸிஸ்டிங்கே இல்லாத மாதிரி ஆயிடுது, அந்த உணர்வே இல்லாத மாதிரி ஆயிடுது. நிறைய பேருக்கு ஊழியம், கடவுளுக்காக என்ன செய்யறோம் அதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி, சபைக்கு போறோம், சபையில வேலை செய்யறோம், சண்டே ஸ்கூல் எடுக்கிறோம், இந்த மாதிரிலாம் நிறைய பணிகள் இருக்கு. இதெல்லாம் தவறானது கிடையாது. நாளைக்கே இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், அது தப்பா அப்படின்னு நான் சொன்னதா யார்ட்டையும் சொல்லாதீங்க, அப்படிலாம் நான் சொல்ல. ஆனா இந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அது உங்களுடைய அடையாளமாக இருக்கிறதா? அதுதான் உங்களுடைய அடையாளமாக இருக்கிறதா? அதுதான் உங்களை சர்ச் ஈவெண்ட்டுக்கு நிறைய பேர் எல்லா ப்ரோக்ராமுக்கும் போயிடுவாங்க, எல்லா கான்ஃபரன்ஸ் போவாங்க, செமினார்ஸ் போவாங்க, எப்ப பார்த்தாலும் சர்ச்சுன்னே இருப்பாங்க. அது மட்டும் அவங்களுக்கு போகலைன்னா அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாம, அவங்க யாரு? சர்ச்சுக்கு போகாத அவர்கள் யார்? சர்ச்சுக்கு போகாத நாட்களில் அவர்கள் யார்? சில சமயங்கள்ல அவர்களுக்கும் அவங்க தொடர்ந்து போயிட்டு இருக்கிற அந்த சபைக்கும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும். அப்போ வீட்டுல இருக்க வேண்டிய சூழல் ஒரு 4 வாரம் போச்சுக்கிட்டு வீட்டுல எல்லாம் இருப்பாங்க பாரு, அப்பெல்லாம் தலை சுத்திரும், அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம போயிடும். இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்பதான் ஒரு விஷயம் புரியுது, அவர்கள் தேவனை அன்பு கூர்ந்ததுனால அதை செய்யல. நம்ம செய்கிற எல்லாம் நாம நினைச்சுக்கிறோம் தேவன் அன்பு கூர்ந்ததுனால அதை செய்யறோம், இல்ல. அதை செய்யலைன்னா ஏற்படுகிற அமைதியை நம்மால் தாங்க முடியல. அதை செய்யாம இருக்கும்போது ஐயோ ஐயோ என்னமோ ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு ஒரு பதட்டம் வருதுல, அந்த பதட்டத்தை குறைப்பதற்காக, நம்முடைய அடையாளம் கத்துகிறதை அமைதிப்படுத்துவதற்காக நாம் அந்த வேலைகளை செய்யறோம். அதுக்காக தான் செய்யறோம், ஆண்டவர் மேல ஆசைப்பட்டு அந்த வேலைகளை செய்யறோம் அப்படின்னு இல்ல. மார்த்தா தேவன் மேல வைத்த மிகப்பெரிய அன்பினால அவ போய் வேலை செஞ்சாளா, அல்லது பெர்ஃபார்ம் பண்றதுக்காக? ஆண்டவர்கிட்ட பொதுவா நம்ம விருந்தினர் வரும்போது அவர் மேல உள்ள பெரிய அன்பினால எல்லாம் செய்யறோம்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டு சாப்பாட்டை, நம்ம வீட்டு ருசியை, நம்ம வீட்டினுடைய அலங்காரங்களை,
நம்ம வீடு சுத்தமா இருக்கிறத, ஆஹ் இதெல்லாம் பார்த்து அவங்க மனதுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் உருவாகணும். நம்மளை பத்தி எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி தானே நம்மளே வந்து வீட்டையே சுத்தமா வைக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்குது இல்லையா? மற்றவர்கள் வரும்போது தானே வீடு சுத்தமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அப்போ நம்ம ஒரு பெர்ஃபார்ம் பண்றோம். அது நம்முடைய பெரிய நோக்கம் கிடையாது. ஆனா அந்த நேரத்துல பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. அது எப்ப தெரியுது மார்த்தாள் வந்து தேவனுடைய பெரும் அன்புல, தேவன் மேல இருக்கிற பெரும் அன்புல அதை செய்யல, பெர்ஃபார்ம் தான் பண்ணான்னு எப்ப தெரியுதுன்னா, அடுத்தவங்க மேல எரிச்சல் உண்டாகுது பாருங்க. சும்மா இருக்கிறவங்க மேல எரிச்சல் உண்டாகுது பாருங்க. அவ வந்து மரியாள் வந்து ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கும் போது இவளுக்கு ஏன் எரிச்சல் உண்டாகுது? அதான் மெயினான விஷயம். இவ ரெஸ்ட்ல இருக்கிறதுனால யார் உழைக்கிறார்களோ அவங்க உண்மையான அன்போடு உழைக்காத போது, உண்மையான அன்போடு உழைக்கும் போது அவர்களுக்கும் ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ்வுக்கும் மட்டும்தான் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கும். உண்மையான அன்போடு கூட உழைக்காத அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு உழைக்கும் போது பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் எட்டி பார்ப்போம். இவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த ரெஸ்ட் அதுதான் நம்மளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் ஏதாவது பயனுள்ளதாக இருக்கும் பொழுதுதான் வேல்யூபிளா நம்ம நினைக்கிறோம். நம்மள நம்மளே ஐ எம் ஒன்லி வேல்யூபிள் வென் ஐ எம் யூஸ்ஃபுல். நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் எதையாவது செய்யலைன்னு சொல்லி சொன்னா மக்கள் என்ன மறந்துடுவாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஓடுது பாரு. நான் எதையாவது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஒரு அடிமையினுடைய ஒரு எண்ணமாக தான் இருக்க முடியுமே தவிர ஒரு பிள்ளையினுடைய எண்ணமாக இருக்க முடியும். ஒரு அப்பா வரும்போது ஒரு பிள்ளை கால் மேல கால் போட்டு சும்மா படுத்துருக்கோம், மொபைல் பார்த்துட்டு படுத்துட்டு, ரீல்ஸ் பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கோம் இல்ல. ஒரு வேலைக்காரன் ஒரு முதலாளி வரும்போது அது ஃப்ரீ டைமா கூட இருக்கட்டும், ஒரு லஞ்ச் டைமா கூட இருக்கட்டும், 1 மணி நேரம் லஞ்ச் முடிச்சிட்டாரு. அந்த டைம்ல முதலாளி வரும்போது கூட அவனால பதட்டம் இல்லாமல் அப்படியே படுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு மொபைல் பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியுமா? யோசித்து பாருங்களேன். ஏன்னா அவன் அவன் பாக்குறதுல சட்டப்படி குற்றம் பண்ண முடியாது, வேலையை விட்டு தூக்க முடியாது இந்த காலத்துல. ஆனா கூட அவன் ஆட்டோமேட்டிக்கா எழுந்து உடனே அதை நிறுத்துவான். ஏன்னா அவனுக்கு ரிலாக்ஸ் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய அடையாள சிக்கல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நீங்க 1 மாசம் சர்ச்சுக்கு போல, எந்த மீட்டிங்கும் போல, எந்த கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டியும் செய்யல, உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? வாட் இஸ் யுவர் சென்ஸ் ஆஃப் வொர்த்? என்னவா? இதெல்லாம் போகாதீங்க, போறதுனால ஒண்ணும் இல்லை அப்படிலாம் நான் சொல்லல, தயவுசெய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஆனா 1 மாசம் போகாம இருந்தா அப்போ உங்களுடைய அடையாளம் எதுல சார்ந்து இருக்குதுன்னா, நான் என்ன செய்கிறேனோ அதுலதான் சார்ந்து இருக்குது. அந்த செயல்ல இருந்து என்ன பிரிச்சிடும் போது நான் யாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படின்னா நான் இன்னும் சரியானபடி ஐடென்டிட்டியில வேற ஆகல அப்படிங்கிறத சொல்றதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்றேன். 2வது ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, டையிங் டு த ராங் திங்ஸ். நிறைய நேரங்கள்ல கிறிஸ்தவர்கள்ல, அதுலயும் முக்கியமாக பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்கள்ல இந்த சுயத்துக்கு சாகணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றதுனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, சாக்ரிபிஷியல் கிறிஸ்டியன், டெடிகேட்டட் கிறிஸ்டியன்ஸ், சாக்ரிஃபிகன் கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து சந்தோஷமா இருக்கிறதே ஒரு செல்ஃபிஷ்னஸ் போல நினைச்சுக்கிறாங்க. சிரிக்கிறதே தப்புன்னு நினைக்கிறவங்களாம் எனக்கு தெரியும். நான் அப்படி இருந்தேன். ரொம்ப சிரிச்சோன்னு சொல்லி சொன்னா அது வந்து ஒரு தவறான காரியம். ரொம்ப ஜாயா, ரொம்ப ஆட்டம் பாட்டம் அப்படி இருந்தா, நான் இப்ப கூட டான்ஸ் ஆடுறதுக்கு அவ்வளவு பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாருங்க. டான்ஸ் ஆடுறீங்க, சபையை வந்து கெடுத்துட்டாங்க. தாவீது வந்து தெருவுல தான் டான்ஸ் ஆடலாம், சபையில டான்ஸ் ஆடல. என்னமோ தாவீது காலத்துல இவங்க நடத்தின சபை இருந்த மாதிரியும் அந்த சபைக்குள்ள அவன் ஆடலன்ற மாதிரியும், அவனே தேவாலயம் கட்ட போறோம்னு தான் டான்ஸே ஆட்டு போறான். ஆஹா, உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சியா, கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட போறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு போறான் அவன். ஆனா சில பேர் சொல்றாங்க அவன் வந்து தெருவுல தான் ஆடினான், சபையில ஆடல, நீயும் தெருவுல வேணா ஆடிக்க அப்படின்லாம் வந்து
அதை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. கிறிஸ்தவம்னா சந்தோஷமா இருக்கக்கூடாது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உன்னுடைய பலன் அப்படிங்கிற வசனத்தை வந்து நீ வந்து ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறது, உபவாசம் இருக்கிறது, சர்ச்சைக்கு போறது, இதுல சந்தோஷமா இருக்கிறது தான் சந்தோஷம். வேற எதுலயும் நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது. புள்ளக்குட்டியோட பேசுறதுல, ஆஹ் கணவனோட சந்தோஷமா இருக்கிறதுல, ஒரு பிக்னிக் போறதுல, ஒரு பீச்சுக்கு போறதுல, இன்னும் மத்ததெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். பீச்சோட நிறுத்துவோம். இதெல்லாம் வந்து நான் ரொம்ப சிறு வயதுல ஒரு 8வது படிக்கும்போது எங்க வீட்டு பக்கத்துல சர்க்கஸ் வந்துருக்கு. சர்க்கஸ் வந்துருக்கும் போது நான் கேட்டேன், எங்க வீட்டுல கேட்டேன், இது மாதிரி நான் சர்க்கஸ் போகணும், சர்க்கஸ் போய் பார்க்கணும், அங்க என்னமோ யானையெல்லாம் பந்துல நிறுத்த வைக்கிறாங்க என்னமோ சொல்றாங்க. அப்பெல்லாம் மிருகங்கள் நிறைய உண்டு சர்க்கஸ். அப்போ போய் பார்க்கணும் அப்படின்னா எங்க வீட்டுல சொன்ன பதில் என்னன்னா, நம்ம பெந்தேகோஸ்தக்காரங்க, அதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. நீ வேணா போய் ஊழியக்காரத்தை கேளு அப்படின்னு. நானும் போய் கேட்டேன். நான் இந்த மாதிரி சர்க்கஸ் போகணும்னு சொன்னேன். வீட்டுல விட மாட்டேன்ட்டாங்க. உங்கள்கிட்ட தான் கேட்க சொன்னேன். அவர் அற்புதமான ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார்னா, பாவிகள் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இது வந்து உலகத்தார் போறது. அங்க வந்து இச்சையான சம்பவங்கள் தான் நிறைய இருக்கும். பார்வையே கெட்டு போயிடும். நீ அந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. அதனாலதான் நாங்க வந்து அங்க போகல. இல்லைன்னா நான் போயிருக்க மாட்டேன்னா பார்க்க அப்படின்னு. சோ எதெல்லாம் நமக்கு சந்தோஷமா இருக்குதோ, ஒரு சந்தோஷமா இருக்கிறது, பரவசமாகிறது, அதாவது ஒரு ஒரு சாப்பாடை ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிறிஸ்தவ மாதிரி நீ நடந்துக்க மாட்டேன்ற, இதுலயா உன் கவனம் இருக்கணும் அப்படின்னு 4 நண்பர்கள் அவுட் சைட் ஆஃப் ரிலீஜியஸ் சொசைட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய தவறாக நடைபெறும். எந்த விளையாட்டுகளையும் போய் சேரக்கூடாதுட்டாங்க. கிரிக்கெட், கபடி, இது மாதிரி எதுலயும் நம்ம போய் கலந்துக்க முடியாது. இதெல்லாம் டையிங் ஃபார் த ராங் திங்ஸ். எதற்கு ஆண்டவர் மறிக்கணும்னு சொன்னாரோ அதுக்கு மறிக்க மாட்டேன். இன்னும் நமக்குள்ள ஜாதி பிரச்சனையும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றதும், மற்றபடி நமக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் எல்லாம் மாறலையாம். இப்ப இதெல்லாம் எதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தருமோ அழகுபடுத்திக்க கூடாதுன்ட்டாங்க. ஏதோ ஒரு இது போடக்கூடாது. அது பெண்களுக்கு வந்து நாங்க போன சபைகள் நகையே அணியக்கூடாது. ஆண்கள்னா மீசை வச்சிருக்க கூடாது. அந்த மீசையை முறுக்குற அந்த பழக்கம்லாம் இருக்கக்கூடாது. அதனால மீசையை எடுத்துட்டீங்க. ஒரே கலர் ட்ரெஸ் தான் போடணும். இதெல்லாம் என்னன்னா அழகுபடுத்தாமல் இருக்கணும். இதெல்லாம் டையிங் டு த ராங் திங்ஸ்ன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இருக்கிற கோபம், எரிச்சல், பேசாம இருக்குது, சபைக்குள்ள ஒரு கமிட்டி வச்சுக்கிறது, சபைக்குள்ள எலெக்ஷன் நடத்தி அதுல தகராறு பண்றது, இதுக்கெல்லாம் சாவுங்களான்னா எதுக்கோ சாவ சொல்றீங்க. ஒரு சபை உடைஞ்சு போகுதுன்றாங்க, பிரிஞ்சு போகுதுன்றாங்க. இதெல்லாம் நம்மளுடைய சரித்திரத்துல இருக்கக்கூடாத வார்த்தைகள். இதுக்கு சாகணும் நம்ம. ஒருத்தன் நம்மளை பார்த்து சிலுவையில அடிக்கும் போது, நம்மள சிறுசா நினைக்கும் போது, நம்மளை வந்து அழுத்தும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், அங்கத்தான் நான் சாகிறேனா, உயிரோட திமிரிட்டு வர்றேனா அப்படிங்கிறது புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடிக்கும் போது அவர் வந்து உடனே மறிச்சிட்டாருங்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறான். தேவனுடைய குமாரன்னு சொல்றான். ஈட்டியில குத்தி பாக்குறான், தண்ணி வருது, அப்பனா அவர் இறந்துட்டாருன்னா எப்படி சிலுவையில இவ்வளவு சீக்கிரம் சாக முடியும் அப்படின்றதான் அவனோட ஆச்சரியம். ஏன்னா சிலுவையில போடுறதே வந்து சீக்கிரம் சாகக்கூடாதுங்கிறதுக்காக. சிலுவையில அடிச்ச உடனே செத்துற மாட்டாங்க. அந்த மாதிரிதான் அடிக்கிறேன். அது வந்து காக்கா கழுகுல வந்து உயிரோடு இருக்கும்போதே கொத்தி சாப்பிட்டு அவன் வந்து வேதனையை அனுபவிக்கணும். அப்பதான் மத்தவங்களுக்கு பயம் வரும், இந்த சாவுக்கு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, காலுக்கு கீழே ஒரு கட்டை மாதிரி கொடுப்பாங்க. இந்த கை இப்படி அடிச்சிருக்காங்கன்னா, இந்த வெயிட்டுக்கு பிஞ்சு கீழே விழுந்துடக்கூடாது. நம்ம சரீரம் வந்து அப்படி இந்த கைகள்ல இருக்கிறது வந்து கீழே விழுந்துடக்கூடாதுன்னு கையெல்லாம் கட்டியிருப்பாங்க. இருந்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த ஒரு காலு கீழே வந்து ஒரு கட்டை மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு இதாகுதோ அப்பெல்லாம் அந்த காலில் அழுத்தி தாங்கள் சாகிறத அவங்களே தாமதப்படுத்துவான். வேற வழியும் இருக்காது. அப்படியே விட்டா கூட செத்துடலாம். இவங்களுடைய சாவை இவங்களே தாமதப்படுத்துவான், ரெசிஸ்ட் பண்ணுவான். அதனாலதான் அவங்க நீண்ட நாள் வாழ்வான்.
அதனாலதான் இன்னைக்கு பஸ்கா பண்டிகை வரப்போகுது, பண்டிகை நாள்ல சரீரம் சிலுவையில தொங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எலும்பு உடைக்கிறதுக்காக வர்றாங்க. அந்த கால் எலும்ப உடைச்சு விட்டா அந்த சீக்கிரமா அப்படி வந்து அவங்க ரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரெஸ்ட் பண்ணாத போது சீக்கிரமா இறந்துடுவாங்க. ஆனா அவர் மரண பரியந்தம் தன்னைத்தானே கீழ்ப்படுத்தினார். அவருடைய மரணத்தை அவர் எதிர்க்கவே இல்ல. இப்படி சாகிறதை குறித்து பேசப்படுறதே தவிர, உனக்கு கிட்டார் வாசிக்க உனக்கு ஆசையா இருந்தா அதை வாசிக்காத, எதையும் அழகுபடுத்திக்காத, எங்கேயும் சந்தோஷப்படாத அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. ஆனா நிறைய பேருடைய ஐடென்டிட்டி வந்து கான்சக்ரேஷன் அப்படிங்கிற அந்த நாங்க ஒப்பு கொடுத்த வாழ்க்கை அதுலலாம் வந்து அடையாளப்படுத்திக்கிறதுனால ஃபால்ஸ் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பரிசுத்தம் என்கிற போர்வைக்காக தேவையில்லாததெல்லாம் நாங்க விட்டுட்டோம், வெறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களும் கஷ்டப்பட்டு குடும்பத்தில் உள்ள மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வந்து அவசியம் இல்லாதது, தேவையில்லாதது என்பதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் வந்து ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் கிறிஸ்தவ லைஃப்ன்றது லைஃபா இருக்கிறது, ஜீவனா இருக்கிறதுனா லைவ்லியா இருக்கிறது, சோகமா இருக்கிறது இல்லை. அப்படியே முகத்துல அப்படியே எண்ணெய் வழிஞ்சு சில பேர்லாம் அபிஷேகம் பெற்ற பிறகு சிரிக்க மறந்து முகத்துல கடுகளி போட்டா வெடிச்சிருன்ற மாதிரி அப்படியே இறுக்கமா இருக்கிறது. இதுதான் பரிசுத்தம் நினைச்சுக்கிட்டேன். எந்த விதத்திலையும் ஒரு நகைச்சுவை காட்சி பார்க்க கூடாது, நகைச்சுவை காட்சி பார்த்து சிரிச்சிடக்கூடாது, ஒரு ஜோக் அடிக்க கூடாது, ஒரு சர்க்காசம் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் மற்றவர்களுக்காக என்ன நானே அப்படியே டிப்ளீட் பண்ணிக்கும் போது, என்ன நானே இழக்கும் போதுதான் நான் வந்து என்ன வேல்யூபிளா கருதுகிறேன். அதை வர பெருமையா வேற சொல்லுவோம், நான் அதை செஞ்சேன், அதை செய்யல, இதை செய்யல, நான் அதை அனுபவிக்கல, இதை அனுபவிக்கல அப்படின்றத வேற பெருமையா நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். நான் எவ்வளவு விட்டேனோ அதை பொறுத்த என்னுடைய மெஷர்னு சொல்றேன். அதுதான் என்னுடைய பரிசுத்தத்தை, நான் எதெல்லாம் இழந்தனோ அதுதான் என்னுடைய பரிசுத்தத்தை என்ன பண்ணுது, பாதுகாக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது வந்து ஃபால்ஸ் ஐடென்டிட்டின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நாம எதையும் விடுறதுக்கு முன்னால, எதையும் இழக்கிறதுக்கு முன்னால, எதையும் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு முன்னால we are already valuable in God's sight. நாம் ஏற்கனவே தேவனுடைய கண்களிலே விலையேற பெற்றவர்களா இருக்கிறோம். இப்படிலாம் செய்யறதுனாலதான் நம்ம விலையேற பெற்றவர்களாக மாறுகிறோம் என்கிறதுதான் தவறு. இப்படிலாம் செய்யாதீங்க, அது வேற விஷயம். ஆனா இதுல என்னமோ பெரிய ஒர்த் இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? அதுல ஒரு ஒர்த்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷத்தை தரக்கூடிய, உங்களை சுதந்திரமா மதத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டுட்டா நீங்க செய்யக்கூடிய எத்தனை செயல்களை நீங்க இப்ப செய்யாம இருக்கிறீங்கன்றதை எழுதி பாருங்க. கடவுளுக்காக செய்யாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, நான் இதெல்லாம் கடவுளுக்காக செய்யாம இருக்கிறேன், கடவுளுக்காக செய்யாம இருக்கிறேன்னு எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. இதை உண்மையிலே ஆண்டவர் தான் விட சொன்னாரான்னு யோசித்து பாருங்க. நிறைய விஷயம் நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை. நீங்க ஸ்மோக் பண்றீங்கன்னா அந்த ஸ்மோக் பண்றதுல ஆண்டவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு நல்லது இல்லை, நமக்கு நல்லது இல்லை. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, சினிமா பாக்குறது தப்பா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன பதில் சொல்றது? ஒரு நடிகர், பிரபலியமான நடிகர் அல்லது ஒரு பிரபலியமான அரசியல்வாதி போய் ஒரு படம் பார்த்தா அது செய்தியா வருது. என்ன செய்தியா வருது? இன்னைக்கு வருது இந்த படத்தை பார்த்தார் அப்படின்றது செய்தியா வருது. ஏன் அது செய்தியா வரணும்? அவங்க எல்லா நாளும் படம் பாக்குறது இல்லை, எல்லா படத்தையும் பாக்குறது இல்லை, எல்லா படத்தையும் பாக்குறது இல்லை. ஏன்னா நேரம் இல்லை. அவங்க நேரத்தை வேற காரியங்களுக்கு பயன்படுத்துறாங்க. அவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அவர்களுக்கு எதெல்லாம் லாபம் தருமோ அதற்காக அவங்க அதை செய்யறாங்க. நீங்க எந்நேரமும் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு கடவுளுக்கு ஏன் கோபம் வரப்போகுது? உங்க நாளும் உங்க நேரமும் நஷ்டமாகுது. நீங்க அந்த நேரத்தையும் அந்த நாளையும் வேற ஒரு காரியத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க கொஞ்சம் முன்னேறலாம். அது உங்களுக்கு சந்தோஷம் தருது அப்படின்னு சொன்னா, சந்தோஷம் தருதுன்னா பாருங்க. அதே நேரத்துல எதிர்கால நஷ்டத்தை நீங்க யோசித்துக்கோங்க. இது உங்களை பரிசுத்தவான்களா மாத்தாதுன்னு சொல்றாங்க. உங்க நேரத்தை சாப்பிட்டுரும், நீங்க நேரம் இல்லாம போவீங்க. ஆனா அது உங்களை பரிசுத்தவானா மாத்தாது இந்த காரியங்கள்லாம் செய்யறதுனால, செய்யாம இருக்கிறது. ஏன்னா மூன்றாவது முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, இந்த ஃபால்ஸ் ஐடென்டிட்டியில டூயிங் ஃபார் காட் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் வித் காட். தேவனோடு கூட இருப்பதை பார்க்கிலும் தேவனுக்காக செய்கிறதுல, முதல் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, தேவனுக்காக செய்கிறதுல அதிக கவனம் செலுத்துகிறது. அப்போ பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில தான் தேவனோட கூட எனக்கு உறவு இருக்க போகுதுன்னா அதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப் கிடையாது, அதுக்கு பேர் கான்ட்ராக்ட். நான் எவ்வளவு செயல்படுகிறேனோ அவ்வளவு அதற்கேற்றது போல தேவனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அது வந்து கூலி. அதுல கிருபை ஒண்ணும் கிடையாது. அது வந்து என்னுடைய உறவினால உண்டாகிறது கிடையாது. சோ சவுலுடைய ரிலேஷன்ஷிப் அதை பத்தி அடுத்த வாரத்துல பார்ப்போம். ஆனா சவுலுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது? ஆண்டவருடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு ஏங்குகிறவனாக இருக்கிறது தான் சவுல். ஆனா தாவீதினுடையது அப்படி கிடையாது.
அவரோட ரிலேஷன்ஷிப் ஹானஸ்டா இருக்கும், ராவா இருக்கும். கவலை வந்தா கவலையை சொல்றாரு, கோவப்பட்டா தேவன் மேல கோவப்பட்டு சொல்றாரு. நீங்க எவ்வளவு நேரம் தான் கண்ண மூடிட்டு இருப்பீங்க, எம்மட்ட என்ன நீங்க பார்க்காது இருப்பீங்கன்னு கேட்கிறாரு. ராவா இருக்கிறார், பொலிட்டிக்கலி ரைட்டா இல்ல, ஆனா கடவுளுக்கு முன்பாக ராவா இருக்கிறார். சோ காட் லவ்ஸ் மீ பிகாஸ் ஆஃப் வாட் ஐ டூ ஃபார் ஹிம். நான் அவருக்காக என்ன செய்கிறேனோ அதை பொறுத்துதான் தேவன் என்னை நேசிக்கிறார் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் தவறான அடையாளத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அடையாள சிக்கல்களில் இருக்கிறீர்கள். ஒரு நாள் ஆண்டவர் வந்து நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் நான் உன்னை செய்ய சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னா உங்களோட உணர்வு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் நீங்க என்ன 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 இப்ப நீங்க செய்யறதெல்லாம் என்னென்னமோ கடவுளுக்காக செய்யறேன்னு செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், வாரம் 2 பிரசங்கம் பண்றேன், வாரமானா நிறைய மக்களை சந்திக்கிறோம், அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்றோம், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம், பண்ணிட்டு இருக்கு, புக் எழுதுறோம், ஆலோசனை சொல்றோம், எல்லாம் செய்யறோம், ஊழியம் 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 செஞ்சுட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் கடவுள் என்கிட்ட வந்து, தம்பி இதெல்லாம் நீ செய்ய வேண்டியது இல்லப்பா, நீ செய்யணும்னு நான் விரும்பவே இல்லை, நீ செய்யறதை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அடுத்த நாள் இது செய்வனான்றது கேள்வி. அடுத்த நாள் இதை நான் செய்வேனா, இதெல்லாம் செய்வேனா? அப்படியானா கடவுளுக்கு எனக்கு உள்ள உறவு என்னவாகும்? இதை நான் செய்கிற வேலைகள் எல்லாம் செய்யாமல் போனால் கடவுளுக்கும் எனக்கும் ஆன உறவுக்கு பெயர் என்ன? அதான் கேள்வி. 4வது, என்னுடைய உணர்ச்சிகளை நான் வெளிக்காட்டாமல் இருப்பதை சரி என்று நினைக்கிறேன். அது ஒரு அடையாள சிக்கல். என்னுடைய கவலையோ, கோபமோ, பயத்தையோ நான் வந்து வெளிக்காட்டாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். A false identity cannot offer honesty. அது வந்து எப்பொழுதுமே தன்னை ஸ்ட்ராங்கா காட்ட விரும்பும். நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு பைபிள்ல எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னா அதை எழுதாம விட்டுக்கலாம் தானே? அந்த கண்ணீர் விட்டாருன்றதுக்கு என்ன அர்த்தம் வேணா கொடுங்க, எதுக்காக அர்த்தம் கொடுக்குறீங்க அப்படின்றது வேற விஷயம். சில பேர் வந்து மார்த்தாள் லாசரு இறந்ததுக்காக இயேசு கண்ணீர் விட்டான்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அவர் தான் எழுப்ப போறான்னு தெரியுமே, அதுக்கு ஏன் அவர் கண்ணீர் விடணும்? அது கண்ணீர் விடல. மார்த்தா தான் இப்படி சொல்லிட்டா, மரியா வந்தாவது நல்லா சொல்லுவான்னு பார்த்தா மரியாள் வந்து இதையே சொல்றாள், நம்ம மேல நம்பிக்கையே இல்லையே, விசுவாசமே இல்லையே, நம்மள புரிஞ்சிக்கவே இல்லையேன்னு இயேசு கண்ணீர் விட்டாருன்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அவர் எதுக்காக கண்ணீர் விட்டாருன்னு இருக்கட்டும், ஆனா கண்ணீர் விட்டாருன்ற வசனம் அதுல எழுதப்பட்டிருக்குது. இயேசு கோபப்பட்டார்ன்ற வசனமும் எழுதப்பட்டிருக்குது. அது யார் மேல கோவப்பட்டார், எதுக்காக கோவப்பட்டார், சாட்டை எடுத்து அடிச்சாரா, விரட்டினாரா, அதெல்லாம் வேற கதை. அது அந்த விவாதத்துக்குள்ளே போக வேண்டாம். ஆனா அவருடைய தன்மை வெளிப்படுத்தப்பட்டதை வேதாகமம் மறைக்காம ஏன் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, அது ட்ரூ ஐடென்டிட்டி. நான் யாராக இருக்கிறேனோ அப்படியே இருக்கிறேன், அப்படியே காட்டுறேன். அதை நான் உள்ளுக்குள்ள மறைச்சு கொதிச்சுக்கிட்டு மேல வேற முகம் காட்டல. நான் கோவப்படுறது சரியா, சரியில்லை. ஆனா கோவப்படாம அப்படியே அப்படி அப்படி செய்யறது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. நீங்க கோவப்படலைன்னா உள்ளுக்குள்ளே கோபம் இருக்காம இருந்தா ரொம்ப சந்தோஷம், இது நல்ல விஷயம். உள்ளுக்குள்ளே கோபம் இல்லை, நான் எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள கோபம் இருக்கும், ஆனா காட்டுறதுதான் நான் வந்து கொஞ்சம் லேட்டா காட்டுவேன். எவ்வளவு தூரம் அடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அடக்குவேன். அப்படின்னா நீங்க வந்து உங்க கோபத்தை மேனேஜ் பண்றீங்க அல்லது சப்ரஸ் பண்றீங்க, அதை அழுத்தி வைக்கிறீங்க. ஏன் அழுத்தி வைக்கிறீங்கன்னா ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக, என்னால எவ்வளவு அடக்க முடியுது அப்படின்னு காமிக்கிறதுக்காக. இன்னும் சில பேர் கோபத்தை வந்து நேரடியா மக்கள்கிட்ட காமிக்க முடியலன்னா போய் ஜபோன்ற பேர்ல அங்க போய் அழுது புலம்பி கொட்டுவாங்க. அவரோட கோபத்தெல்லாம் ஆற்றாமையாக வெளிப்படுத்துறாங்க பாருங்க. நம்மளால பயத்தை ஒத்துக்கொள்ள முடியுமா? நான் இதுக்கு பயப்படுறேன், இந்த காரியத்துக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியறது இல்லை. ஏன்னா நம்ம என்ன கிறிஸ்தவனா இருக்கிறீங்க, ஒரு விசுவாசமே இல்லாம இருக்கிறீங்களேன்னு சொல்லிடுவாங்களே மத்தவங்க. அது நம்மளுடைய அடையாளமாக மாறக்கூடாது, இருக்கக்கூடாது இல்லையா? யோசித்து பாருங்க, நீங்க எந்த எமோஷனை அடிக்கடி சப்ரஸ் பண்ணி வைக்கிறீங்க, எந்த மாதிரியான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வைக்கிறீங்க, அத பேரு அத சொல்லுங்க, சொல்லிட்டு கேளுங்க. வாட் ஐ எம் அஃப்ரைட் வில் ஹேப்பன் இஃப் பீப்புள் ஆர் காட் see that emotion in me. இந்த உணர்ச்சி எனக்கு இருக்கிறது என்பது மக்களுக்கோ தேவனுக்கோ, சில சமயம் நம்ம இப்படி கூட இமேஜின் பண்ணோம்ல, அடக்கி வச்சுட்டா கடவுளுக்கே தெரியாம போயிடும் கூட நம்ம இமேஜின் பண்ணிப்போம். சோ கடவுளுக்கோ மனிதர்களுக்கோ இந்த உணர்ச்சி எனக்கு இருக்கிறது என்று தெரிந்தால், எனக்கு கோபம் இருக்குது அல்லது எனக்கு பயம் இருக்குது, எனக்கு சந்தேகம் இருக்குது, இப்படிப்பட்ட உணர்வுகள் எனக்கு இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் நீங்க பயப்படுறீங்க, என்ன நடந்துரும் நீங்க பயப்படுறீங்க. அந்த அந்த பயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய அடையாள சிக்கலை வடிவமைக்கிறது. புரிந்து கொள்ளுங்க.
அதேதான் அதனுடைய தொடர்ச்சி என்னன்னா 5வது கவரிங் ஓவர் புரோக்கன்னஸ் அண்ட் பெர்ஃபார்மிங் ஸ்பிரிச்சுவல்ஸ். நான் உடைஞ்சு போயிருப்பேன். ஆனா அந்த உடைஞ்சு போனது வந்து மறைச்சுப்பேன். இந்த ஊழியத்தை பத்தி ஆரம்ப காலங்கள்ல நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டக்கூடாது. மக்களுக்கு முன்பாக வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பெரிய பெரிய நகைச்சுவையாளர்களே வந்து சார்லி சாப்ளின் நினைக்கிறேன். சார்லி சாப்ளினே இப்படி சொல்லியிருக்கிறார். நான் மழையில தான் அழுவேன். ஏன்னா என் கண்ணீர் வந்து வெளியே தெரியக்கூடாதுன்ட்டு. அவங்களுக்கெல்லாம் 100 பிரச்சனைகள் இருந்தா கூட அவங்க வந்து அவங்க வந்து மக்களை பரவசப்படுத்துறதுக்காக காமெடி பண்ணுவாங்க. அப்படின்லாம் வந்து அப்போ சர்விங் தான் ரொம்ப முக்கியம். மக்களுக்கு முன்பாக அவர்கள் ஊழியம் செய்யறதா முக்கியமே தவிர, நீ எப்படி போனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதை மறைச்சிக்கணும். அதை மறைச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஆஹ் ஆஹ் ஊழியம் செய்யணும். அப்படிலாம் வந்து ஆரம்ப காலங்களில் கேள்விப்பட்டேன். பிறகு அது வந்து சைக்காலஜி சயின்ஸ் எல்லாம் வந்து படிக்கும்போது வந்து யாரு ரொம்ப பெரிய ஓட்டையா இருக்கிறாங்களோ, யாரு ரொம்ப பெரிய ப்ராப்ளத்துல இருக்காங்களோ, அவங்கதான் மிகப்பெரிய நகைச்சுவையாளர்களே மாறுறாங்க. அதை மறைக்கிறதுக்காக தான் பெரிய நகைச்சுவையாளர்களாகவே மாறுறாங்க. அப்படின்ற மாதிரிலாம் ஆஹ் படிச்சிருக்கிறோம் பாருங்க. லோன்லினஸா இருப்பாங்க. வெளியே காட்ட மாட்டாங்க. ஆனா அவங்க புரோக்கன்னஸா இருப்பாங்க. அவங்க புரோக்கன்னஸா இருப்பாங்க. ஆனா வெளிய பார்க்கறதுக்கு அது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது இருக்கு பாருங்க. அதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. சோ உங்களுடைய அன்பாலிஷ்ட் வெர்ஷன், உங்களுடைய ரியல் வெர்ஷனை காட்டுவதற்கு உங்களுக்கு யாராவது நண்பர்கள் இருக்கிறார்களா? ஒரு ரியல் அன்பாலிஷ்ட் இன்னர் வேர்ல்டு உங்களுடைய டெஸ்டிமோனியில உங்களுடைய சாட்சி வந்து அழகா வடிவமைக்கப்பட்டது. ஆனா உங்க எண்ணமெல்லாம் ஓடக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னா, உங்க உங்க மண்டைக்குள்ள என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வெளியே ஓடக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஒரு எக்ஸ்ரே மாதிரி இருக்குன்னா, அதை யாருக்கு முன்னாலும் நீங்க மாட்டுவீங்க. யார் உங்களோட இருக்கும்போது நீங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அப்படி ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஐடென்டி கிரைசிஸ் தான். மக்கள் நான் உடைந்து போயிருக்கிறேன் என்பதை பார்த்தா, அவங்க உண்மையிலே நான் யாருன்றதை தெரிஞ்சுப்பாங்க. அப்படி தெரிஞ்சா அவங்க என்ன நேசிக்காம போயிடுவாங்க. இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அடையாள சிக்கல்களில் இருக்கிறீர்கள் என்று அடையும் என்று இந்த நான் இப்ப சொல்லியிருக்க 5 பாயிண்ட் நீங்க வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, இதுல எதெல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ, நீங்க குற்றவாளி கிடையாது. நீங்க கேரக்டர்ல குணாதிசயங்கள்ல இது ஃப்ளா கிடையாது. இது வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ். கடந்த 4 வாரமா பேசிக்கிட்டு வரோம் இல்லையா? அந்த அடையாளம், மற்றவர்கள் எனக்கு சொன்ன விஷயங்கள், நான் வந்து என்னையே மறந்து போய் வேற ஒரு ஃபேசட்ல, வேற ஒரு முகமூடியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காக இவைகளை சொல்கிறேனே தவிர, நீங்களாம் குற்றவாளி என்று சொல்வதற்காக இவைகள் சொல்லப்படவில்லை. அடுத்தது டினைங் த இம்பாக்ட் ஆஃப் த பாஸ்ட் ஆன் த பிரசன்ட். பழசெல்லாம் ஒன்றும் செய்யாது. பழசு வந்து இப்போ இருக்கிற நிகழ்வுகளை வந்து பாதிக்குதுன்னு சில பேர் நம்ப மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னுவாங்க. இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் அப்படிம்பாங்க. அவர் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும்போது இன்னும் உயிர்த்தெழுதலே நடக்கல. அவர் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும்போது உயிர்த்தெழுதல் நடந்துச்சா, அபிஷேகம் வந்துச்சா, நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறமா நடந்துச்சு. சோ எதையோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு எதையோ ஒண்ணு வந்து குழப்பிக்க கூடாது. நம்முடைய கடந்த காலம் நம்முடைய நிகழ்காலத்தின் மேல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனாலதான் இன்னர் ஹீலிங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அவசியப்படுது. ஏன்னு சொன்னா நம்ம எமோஷனலி பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த எமோஷனலி பாதிப்புக்கு காரணம் என்ன? பழைய நம்முடைய வாழ்க்கையில நடந்த இம்பாக்ட். நான் ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அது நியூ கிரியேஷன் ஆன உடனே அதெல்லாம் தன்னால போயிடல. இன்னும் பவுல் அழகா சொல்றேன். நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தைக்கேற்றவைகளை சிந்தித்தேன், குழந்தைக்கேற்றவைகளை யோசித்தேன், குழந்தையை போல பேசினேன். ஆனால் நான் புருஷனான போதோ அவைகளெல்லாம் ஒழிந்து போய்விட்டதுன்னு சொல்லல. அது தன்னால ஒழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லல. அவைகளை ஒழித்து விட்டேன்னு சொல்றேன். இவர் வேலை செய்யறார். அதை ஒழித்து விடுவதற்கு இவர் வேலை செய்யறார். அதை நம்ம வந்து புரிந்து கொள்ளும். So what was the defining message about your worth that you received growing up? நீங்க வளர்ந்து வரும் பொழுது, இப்ப நான் வந்து ஒரு டீடாக்சிபிகேஷன் மாதிரிலாம் சில காலங்கள்ல வந்து போக வேண்டியிருந்தது. ஏன்னா நான் வளர்ந்த சபை அப்படி, வளர்ந்த குடும்பம் அப்படி, எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட செய்திகள் அப்படி, அதெல்லாம் உட்கார்ந்து நான் எழுதி எப்படிலாம் வந்து இதை பத்தி எனக்கு என்னென்ன கருத்து இருக்கு, கடவுள்னா யாரு, நோய் வரும்போது கடவுள் என்ன பண்றதா எனக்கு தகவல் சொல்லப்பட்டாங்க, பணத்தை குறித்தும் கடவுளை குறித்து என்ன சொல்லப்பட்டாங்க, இதெல்லாம் என்னுடைய பாஸ்ட் இன்ஃபர்மேஷன். இது என்னுடைய பிரசன்ட பாதிக்குதுன்னு தெரியணும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறல. அப்ப அதை உட்கார்ந்து நான் வந்து எழுதி இதை குறிச்சு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்ன்றதை கண்டுபிடிச்சு
அப்ப இதை நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த இந்த வந்து பொய் அப்படின்றது தெரியும். நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வித் மணி அப்படின்னு ஒரு கோர்ஸ் நடத்துறோம். ஆன்லைன்ல இருக்கு. 1000 ரூபாய் கொடுத்தா அது வந்து ஒரு 3 மாதத்துக்கு அது கோர்ஸ் தரப்படுது. ஒரு 5 நாட்கள் கோர்ஸ் அது. அதுல நிறைய பேர் சுகம் பெற்றாங்க. பணத்தை குறித்த ஏராளமான ஹிடன் வூன்ஸ் வந்து அதுல ஹீல் ஆகுது. இந்த நான் இப்போ பேசுறதுக்கு கொஞ்சம் முன்னால கூட ஒரு பிரதர் அனுப்பின மெசேஜ் நான் கேட்டேன். பல வருஷங்களுக்கு முன்பா அவங்க அதை கேட்டிருக்கிறாங்க. கேட்டு ஒவ்வொரு நாளும் அழுது இருக்கிறாங்க. நமக்கு இப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய ஊண்டு ஆறும்போது, அது ஒருத்தர் கிறிஸ்தவர் ஆனதுனால, விசுவாசத்துக்குள்ள வந்துட்டதுனால, செய்திகளை கேட்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா அது போகிறது இல்லை. அந்த ஊண்டு இருக்குன்றத கண்டுபிடிச்சு அதை ஹீல் பண்ணணும். ஏன்னா நம்முடைய பாஸ்ட் நம்முடைய பிரசன்ட இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுதுன்றது நமக்கு தெரியணும். நான் என்ன நம்புனனோ அதுவும் கடவுள் என்ன பத்தி என்ன அதை பத்தி என்ன சொல்லி இருக்கிறாரு அதற்கும் இடையில இருக்கிற கேப் தான் ஐடென்டிட்டி கிரைசிஸ் சொல்றேன். இதுல மிக முக்கியமா அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி சொன்னா, பிரச்சனை எங்க வருதுன்னா, செக்குலர் சேக்ரெட்னு 2 கம்பார்ட்மெண்ட் நம்ம லைஃப்ல இருக்கு. சில விஷயங்கள்லாம் ஆவிக்குரியது, சில விஷயங்கள்லாம் உலக பிரகாரமானது அப்படிலாம் வைத்திருக்கிறோம். அதனாலதான் நம்மளால சண்டே ஒரு மாதிரியும் உலகத்துல ஒரு மாதிரியும் வாழ முடியாது. அப்படி வாழணும்னு நினைக்கிறோம். சர்ச்சில் வந்துட்டா ஸ்மைலிங் ஃபேஸ், இந்த பிரைஸ் லார்டு, வெளியே போனா ஹாய் ப்ரோ அப்படின்றது. இப்ப சர்ச்சில் நீங்க யாராவது ப்ரோன்னு கூப்பிட்டு என்ன பிரதர்னு சொல்ல முடியாது அவனுக்கு கேட்பாங்க. 2 வித்தியாசமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியுது. ஏன்னா சில விஷயங்களை உலகத்துக்குரியதுன்னு உண்டாக்கி வச்சிருக்கிறோம், சில விஷயங்கள் ஆவிக்குரியதுன்னு உண்டாக்கி வச்சிருக்கோம். நம்மளை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஆவிக்குரியது. எல்லாத்தையும் ஆவிக்குரிய ரீதியாக அணுகணும். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்கென்று செய்யாமல் கிறிஸ்துவென்றே செய்யுங்கள், இயேசுவின் நாமத்துல செய்யுங்கள், இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஃபால்ஸ் ஐடென்டிட்டி அவாய்ட்ஸ் ட்ரூத். இப்படி ஒரு இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். டிவைடிங் லைஃப் இன்டு செக்குலர் அண்ட் சேக்ரெட் கம்பார்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ உங்களுடைய வீட்டுல நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றதுக்கும் நீங்க சர்ச்ல எப்படிங்கிறதுக்கும் இடையில இருக்கிற கேப் என்னன்னு கண்டுபிடிங்க. நீங்க சண்டே எப்படி நடந்துக்கிறீங்க, மண்டே டு சாட்டர்டே எப்படி நடந்துக்கிறீங்க, அப்படி அதுக்குரிய கேப்பை வந்து நீங்க கண்டுபிடிங்க. இந்த கேப் வந்து ஏதோ ஒரு குற்றவாளி கிடையாது, இப்படி வாழ்றதெல்லாம் தவறு அப்படி சொல்ல, இன்டகிரேட்டட் ஆகாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொல்றோம். இது நமக்குள்ள அடையாள சிக்கலை கொண்டு வருது. நாமளே 2 பேராக வாழ்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். அது சைக்காலஜிக்கலி ப்ராப்ளம். ஏன் கிறிஸ்டியன்ஸ் நிறைய சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் ஆகிறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி ரெட்டை வாழ்க்கை வாழ்றது அவங்களுக்கே பிடிக்காது. ஆனா அதுல இருந்து தப்பிக்கவும் முடியல. அது 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 ஒரு அடையாளமா எடுத்துக்கோங்க, அதை சரி பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய ரியல் செல்ஃப் வந்து நம்மளால அக்செப்ட் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம முகமூடியை தான் நம்புறோம்னா ரொம்ப கஷ்டம். அடுத்தது எல்லாத்தையும் ஆவிக்குரிய ரீதியாக மாற்றி விடுகிறோம். ஒரு சண்டை நடக்குது, ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் வந்து பீஸ்ஃபுல் குட் கிறிஸ்டியனா இருக்கிறதுனால, இருக்கணும்னு விரும்புறதுனால அதை கண்டுக்காம விடுறேன். அந்த பிரச்சனையை வந்து கண்டுக்காம விடுறேன். சகிக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன். உண்மையிலே நான் சகிக்கல, ஆனா நான் சகிக்கிற மாதிரி நடிக்கிறேன். அப்போ கவனம் என்ன என்ன ஆயிடுதுன்னு சொல்லி சொன்னா, என்னுடைய முகமூடியை நான் காப்பாத்துறதுலதான் என்னுடைய கவனம் இருக்குதே தவிர, பைபிள்ல சொல்லியிருக்க மாதிரி உன் சகோதரன் பேர் உனக்கு குறை உண்டானால் நீ அவன் தனிமையா இருக்கும்போது நீ நேர்ல போய் பேசு, அதை பேச மாட்டேன். ஏன்னா பேசுறதுக்கு நமக்கு பயம், நம்மளை பத்தி அவங்க என்ன நினைச்சிருவாங்கன்றது. அதனால சகிச்சுக்கிற மாதிரி எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பாரு நான் அப்படி சொல்றோம். அது 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 வந்து சரி கிடையாது. அது சரி கிடையாது. ஒரு குப்பைய கூட்டி அத ஒரு கார்பெட்டை தூக்கிட்டு கீழே தரலாம் எப்படி இருக்கும்? அங்க சுத்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோமா, அல்லது இந்த இடம் அழுக்காயிடுச்சுன்னு சொல்லுவோம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் அழுக்கு வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதான் பிரச்சனை. கான்ஃபிளிக்ட வந்து சரி பண்ணணுமே தவிர அதை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கான்ஃபிளிக்டோட வாழணும்னு சொல்லல. Is there a relationship in your life? Is there a relationship in your life where you have been avoiding an honest conversation? நிறைய பேருக்கு கணவன் மனைவியா இருக்கிறவர்கள் மனைவியோடயோ கணவனோடயோ மனம் திறந்து பேச முடியாம போறதுக்கு காரணமே இதுதான். அதையும் ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய போர்வையை போத்திக்கொள்வது. நிறைய விஷயங்கள் நம்ம ஆவிக்குரிய போர்வையை தான் போத்திக்கணும். வீட்டுல சண்டைனால சாப்பிடலன்னு சொல்லி சொன்னா நான் உபவாசம் சொல்ற மாதிரி. அது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். இல்ல எனக்கு உபவாசம், நீங்க நான் சாப்பிட பிடிக்கல அப்படின்னு உண்மையான உபவாசத்துக்கு இல்ல, வீட்டுல சண்டை, அதனால சொல்ற மாதிரி ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ற. எல்லாத்த விட முக்கியமானது இறுதியாக கம்பேரிங் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். இதுதான் பாரோட் ஐடென்டிட்டின்னு சொல்றோம்.
உங்களை மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்ணி கஷ்டப்படுறது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லும்போது சவுலுடைய மனதிற்குள்ளாக என்ன பிரச்சனை வந்ததோ, ஏன்னா அவனோட ஐடென்டிட்டி என்னைக்குமே அவன் ராஜாவானதுல இல்ல, கிரௌடு சத்தம் போட்டதுல ராஜான்னு சொன்னதுல தான் இருந்துச்சு. அவர்கள் அவனை ராஜாவாக்கினார். அவன் என்னைக்குமே தானா ராஜாவாவே யோசிக்கும். இந்த சத்தம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ராஜா நினைச்சான். இந்த சத்தம் இருக்கிற வரைக்கும் தான் நான் ராஜாவா இருக்க முடியும். தேவன் தான் தெரிந்து கொண்டதெல்லாம் அவன் நம்பல. ஏன்னா தேவன் தெரிந்து கொள்ளும்போது அவன் தளவாடர்கள் கடையில போய் ஒழிஞ்சுக்கிட்டான். நான் ராஜாவா இருக்க முடியாதுன்னு சொல்றான். அவனுக்கு உண்மையிலேயே அந்த ஐடென்டிட்டி இல்ல. ஆனா எல்லாரும் சேர்ந்து உட்கார வைத்த பிறகு அந்த சுகம் அவனை சீட்டை விட்டு எழும்ப விட மாட்டேங்குது. அப்ப என்ன சொல்றாங்க, மற்றவர்கள் வேற யாரையும் பாராட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். சோ கம்பாரிசன் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்க யோசித்து பாருங்க, யார் எந்த நபர் உங்களை விட அதிகமா சக்சஸ் ஆகும் போதோ, அதிகமா பிளெஸிங் ஆகும் போதோ, உங்களுடைய கம்பாரிசன் அல்லது உங்களுடைய எனிமியை உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுதுன்றத பாருங்க. இதெல்லாம் உட்காந்து பாருங்க. 10 விஷயத்துக்கும் 10 கேள்விகள் கேட்டிருக்கிறேன். மறுபடியும் கேளுங்க. இதை நிதானமா கேளுங்க. ஒரு பிரசங்கம் மாதிரி கேட்காதீங்க. ஏதோ சொல்ல வந்திருக்கிறாங்க கேட்போம் அப்படின்ற மாதிரி கேளுங்க. So ask God to show you what the comparison is protect. இந்த கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஒன்றை நம்ம பாதுகாக்க விரும்புறோம். மற்றவர்களோடு நம்ம போட்டி பொறாமைகள்ல ஏதோ ஒன்று பாதுகாக்க விரும்புறோம். அது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை பாதுகாக்க வேற வழி இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்படி பொறாமப்படுவதன் மூலமாக அடுத்தவர்கள் மேல எரிச்சல் படுவதன் நிமித்தமாக தான் அதை பாதுகாக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்கு வேற வழிகள் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு பயம் இருக்குது. எல்லா பொறாமைக்கு கீழேயும் ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சரி பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய உண்மையான ஐடென்டிட்டியில் நீங்க இருக்க முடியும். இப்பவும் கேள்வி இதுதான், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இவ்வளவு நாளும் நீ அப்படிதான் இருந்த. அதான் நீ இவ்வளவு நாளும் அப்படிதான் இருந்த, நிர்வாணியா தான் இருந்த. இவ்வளவு நாளும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு உனக்கு யாரோ சொல்லிட்டாங்க நிர்வாணின்னு சொல்லிட்டு. அதான் சிக்கல். நீ அந்த அடையாளத்தை நம்பிட்ட. நீ என்கிட்ட தானே கேட்டிருக்கணும், நான் நிர்வாணியான்னு என்கிட்ட தானே கேட்டிருக்கணும். நீயே இப்படி அந்த முடிவுக்கு வரலாம். நீங்க அந்த முடிவுக்கு வராதீங்க. உங்களை பற்றி நீங்க வைத்திருக்கிற முடிவுகள் உங்களால் ஏற்படுத்தப்பட்ட முடிவுகள் என்றால் அது உண்மையானதாக இல்லாமல் இருக்கலாம். தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதுதான் இந்த தொடர் செய்தியினுடைய நோக்கம். அதற்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் உங்க முன்னால ஒரு மிரர் மாதிரி, ஒரு கண்ணாடி மாதிரி, செக்லிஸ்ட் மாதிரி இதெல்லாம் எனக்கு இருந்ததுன்னா அதை ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தது நம்ம போகலாம். இது ஒத்துக்கிட்டாச்சு. எஸ், ஐ எம் ஜேக்கப். உன் பேர் என்ன? நான் யாக்கோபு. எஸ், இதுல இந்த 10ல 8 என்கிட்ட இருக்கு, 7 என்கிட்ட இருக்கு, பிரச்சனை இதுல எல்லாம் இருக்குன்னு ஒத்துக்கொள்ளும் பொழுது அதுதான் நம்மளை இஸ்ரவேலராக மாற்றுவதற்கு உதவியாக இருக்கு. யாக்கோபின் சத்தங்கள் அமைதலாகி இஸ்ரவேல் எழும்பட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ.